பிடிஎஸ் ஞாபகத்துக்கு வந்தாலே எனக்கு ஒரு சேடான வைப் இருக்கா மாதிரியே தோணுச்சு. ஜேகேவோட எக்ஸிபிஷன் மும்பையில் நடக்குது, இருந்தாலும் நம்மளால் போக முடியல. ஆர்எம்மோட ஹெல்த் இஷ்யூ, பிடிஎஸ் இருக்கிறத விட டிஸ்பேண்ட் ஆகுறதே பெட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவ்வளோ கண்டென்ட் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். உங்ககிட்ட இப்படி பேசணும், உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கணும்னு சொல்லிட்டு அதுவே மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கு இல்லாமல் எனக்கும் ஒர்க் டென்ஷன். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பிடிச்ச ஒர்க்கை பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு 1000 கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் எதுவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எல்லா வேலையுமே செய்வீங்க. ஆனால் அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இந்த 1 வீக் ஃபுல்லாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நான் செய்கிற வேலைக்கு நீ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நான் ஆகிட்டேன். 2 வீக்ஸாகவே அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் நடந்துச்சு பாருங்கள், இது பிடிஎஸ் சேனல் இல்லை, என்னுடைய விஷயத்த ஷேர் பண்ணுற சேனலாக இருந்துச்சுன்னா அப்படியே நடந்த உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் இது நம்ம பிடிஎஸ் விஷயத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்டில் இருக்கேன். பிடிஎஸ் மட்டும்தான் அந்த சேனலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை, அதனால் ஷேர் பண்ணலை. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் செய்யுங்க. பழமொழியாக அது என்னன்னு தெரியல, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது உங்களுக்கு வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது யாராலையுமே தர முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். பட் நான் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன். இருந்தாலும் வீடியோ போடலை, மன்னிச்சிருங்க.